ஐயோ ஜானகி அக்கா, தயவு செஞ்சு சொல்கிறேன், இப்போதைக்கு வந்துட்டு என் காசே கொடுக்காதீங்க, நானே வந்து வீட்டில் வந்து வாங்கிக்கிறேன். ஆமாம். நேற்று நீ தான் இன்னைக்கே கொடுங்க, தீபாவளி வேற வந்துருச்சு, செலவு இருக்குன்னு. அதான் சரி காலையில எல்லாம் சீட்டு பிரிச்சாச்சு உனக்கு கொடுப்போன்னு பார்த்தேன். அதுவும் இல்லாமல் சீட்டு கட்டும்போது எல்லாருமே லேட்டாக தான் கட்டினாங்க. நீ ஒரு ஆள் தான் தினமும் வாரம் ஆணுச்சுன்னா கரெக்டாக கட்டுவேன். அதான் மொதல் ஆள் உனக்கே கொடுப்போன்னு பார்த்தேன். ஐயோ எனக்கும் வாங்கணும்னு ஆசைதாக்கா. வீட்டில் மட்டும் என்கிட்ட காசு இருக்குது, என் புருஷன் பார்த்தாரு அவ்வளோதான். அதுக்கு எப்படா வேட்டு வைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு கிடப்பது. அதனால அதக்கா இப்போ வேணான்றேன். நானே உங்ககிட்ட கேட்கும்போது கொடுங்க, இப்போதைக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்களே பத்திரமா வச்சுருங்க. அப்புறம் நான் என்னத்த சொல்கிறத சொல்லிட்டேன், உன் விருப்பம். சரிங்கக்கா, என் புருஷன்கிட்ட எதுவும் கொடுத்துறாதீங்க. அமுதா, என்ன அமுதா? இல்லை ஆறுமுகம், ரொம்ப பயமாக இருக்கு. இந்நேரத்துக்கு அப்பா அம்மா நம்ம காணலன்றது தெரிஞ்சிருக்கும்ல. இவ்வளோ நேரமா தெரியாம இருக்க போது ஒரு நாள் முழுசா ஆயிடுச்சு. பயமா இருக்கு ஆறுமுகம். ஐயோ சுருளி என்ன வேற நம்மளை பத்தி சொல்லிட்டாரா, என்ன ஏதுன்னு வேற ஒன்றும் தெரியல. அவன் தான் ஊருக்கெல்லாம் போனால் ஃபோன் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொன்னானே. ஃபோன் எதுவும் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா அதுவும் பிரச்சனையாகி போயிடுச்சுன்னா அது வேற ஒன்றும் இல்லை. அதுவும் சரிதான், ஆனா அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல. பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னுமே புரியல. இங்கே பாரு, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஃபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. இன்னைக்கு பண்ணி தானே ஆகணும். டீ, ஐயோ தப்பான நேரத்துல வந்துட்டேன் போல இருக்கே. இது வந்து பார்த்துருச்சேன்னு தெரியலையே. எங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இல்ல அம்மா டீ வச்சாங்க, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. என்னங்க சாரிங்க. கதவு தான் இருக்குல்ல, க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதானே? இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, சும்மா பேசிட்டு இருந்தோம். அமுதா, அந்த பொண்ணு போயிருச்சு. இந்தா டீ. கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். அந்த பொண்ணு எதுவும் தப்பா எடுத்திருக்குமா என்னவோ. தப்பா எடுத்துக்கிறதா? அந்த பொண்ணு குனிஞ்சதெல்லாம் நிமிரல, நம்ம எதுவும் தப்பா இருக்கும்னு நினைச்சிருச்சு போல இருக்கு. ஐயோ, இந்த இந்நேரத்துக்கு அங்கேயா இருந்திருந்தா உனக்கு பாதாம் பால் என்ன பிஸ்தா பால்னு எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீயா அதுல என்ன வேணும்னு கேட்டு எடுத்து குடிப்ப. இங்க அப்படி இல்லை, அவங்களா பார்த்து உன் டீ வச்சு கொடுத்துருக்காங்க. இந்தா குடி. சிம்ரனே, சிம்ரன் என்னங்க ஏடி எம்பட நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறவ? நீங்கதான் கூப்பிட்டீங்களோ? நான் கூட வேற யாரும் நினைச்சிட்டேன். ஏண்டி நடு வீட்டுக்குள்ள என்ன தவிர யாரடி உன்னை அதிகாரமா கூப்பிடுறது? வா வா, இங்க வந்து உட்காரு. எனக்கு வேலை கிடக்கு, பையன் வேற வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கான், அவனுக்கு வேற சமைச்சு கொடுக்கணும். உட்காந்துருக்கிறதுக்குள்ள நேரம் இல்ல. அடியே, பையனுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்குலாம் ஆள் ரெடி பண்ணியாச்சுடி. இங்க வாடி வம்சம் வந்து உட்காரு. ஐயோ விடுங்க, வேலை இருக்குது எனக்கு. ஆமா ஆமா, பெரிய பொல்லா வேலை. நீ சமைச்சு அப்படியே கிழிச்சு தள்ளுற, தினமும் அந்த சாம்பாரை தான் வச்சு ஊத்துற. அது ஒரு பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு இருப்ப. வா வா, இங்க வந்து உட்காரு. சோ விடுங்கன்னா நீங்க கேக்குறீங்களா ஒண்ணு? கேரடி, எத்தனை நாளைக்கு தான் நீயும் சமைச்சு போடுவ? உனக்கு ஓய்வு வேணுமா வேணாமா? ஆமா ஆமா, நீங்க தினமும் சம்பாதிச்சு 10-15,000 கொடுக்குறீங்க. வேலைக்கு ஆள் போட்டுட்டு நான் சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிப்போச்சு. பையனும் தோளுக்கு மேல வளர்ந்துட்டான், இன்ன வரைக்கும் 10 ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்த பாடில்ல. அதுதானே, புருஷன் கொஞ்சம் பாசமா உங்ககிட்ட பேசுனா போதுமே, புருஷன் காலை வரத்தான் யோசிப்பீங்க. என்ன வேணும் சொல்லுங்க முதல்ல. இவரு அந்த நடராஜ் இருக்கான்ல. என்ன நடராஜ்? அதாண்டியே நடராஜ் முனியம்மா. ஆமா. அவன் வீட்டுல பொண்ணு இருக்காண்டியே. பொண்ணை நம்ம பையனுக்கு கட்டி வச்சோம்னா 5 சவரன் போடுறேன்னு சொல்லி இருக்கான். என்ன பேசி முடிச்சிருவோமா? உங்ககிட்ட யாராவது வரேன்னு பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டாங்களா? மைசன், என்ன மைசன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக நான் வரன் தேடி கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கேன், இப்படி பேசுறீங்க? ஓஹோ, எனக்காக அலைஞ்சு திரிஞ்சு உங்களை நான் வந்து பொண்ணு பாருங்கன்னு சொன்னேனா? மைசன், வா முடியா மைசன் மண்ணாங்கட்டின்னு. என்னப்பா, அப்பா ஏதோ உனக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கேன்னாரு, இப்படி பேசுற? அதானே, கொஞ்சம் இந்த ஆள் சிரிச்சு பேசிட்டா போதுமே, உன்னை கையில பிடிக்க முடியாது. இன்னும் 15 கையில உனக்கு சம்பாரிச்சு மட்டும் கொடுத்துருந்தாருமா, ஐயோ நீ தரையில நடக்க மாட்ட, வானத்துல மிதந்துகிட்டு தான் இருப்ப. மைசன் அடிச்சு வாய முடியா. பொண்ணு தேடி அழிஞ்சு கிழிச்ச லட்சணம் எனக்கு தெரியாது. இந்த ஆளு சொல்றாரு நடராஜ், அந்த ஆளு யாரு தெரியுமா உனக்கு? யாருப்பா? இவர் சொல்றாரு அந்த நடராஜ், அவர் யார் தெரியுமா? கல்லு காய்ப்பாருல, அந்த ஆளை தான் சொல்றது. ஆமா, அவன் பேரு நடராஜ் தானே? தடி பையன் கண்டுபிடிச்சிட்டானே. இந்த ஆளு கல்லு குடிக்கிறதுக்கு என்ன அங்க தார வாக்கலான்னு பாக்குறதோ? கேரியா ஒழுங்கா இருக்கிற அப்படியே ஓடி போயிரு. நீ கல்லு குடிக்கிறதுக்கு நான் தான் இழிச்ச வேணா? என்னம்மா அவனே இப்படி பேசுறீங்க? உங்களுக்காக அலைஞ்சு திரிஞ்சு கூட்டிட்டு வந்திருக்கேன் வரன். ஆமா ஆமா,
வரன் கூட்டிட்டு வர முகர கட்டைய பாரு. முதல்ல கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு 10 ரூபாய் சேலை எடுத்து கொடுக்கற வழிய பாருங்க. அதுக்கு துப்பு இல்ல, இவர் எனக்கு பொண்ணு தேடுறாராமா பொண்ணு. ஏன்பா அவரு கல்லு காய்ச்சினாலும் புள்ள நல்ல புள்ள தானே. இங்க பாருங்க, என் கல்யாண விஷயத்தை பத்தி யாரும் இந்த வீட்டுல பேசக்கூடாது சொல்லிட்டேன். அப்போ உங்க கல்யாண விஷயத்துல நாங்க எதுவுமே சொல்லக்கூடாதா? ஓ போறியா இல்ல மொத்த கடையை எடுத்து வச்சு நல்லா முத்தவா? சிம்ரன் எப்படி பேசுற அப்படின்னு? உனக்கும் அதான் சொல்றேன். என் கல்யாண விஷயத்தை பத்தி இங்க யாரும் பேசக்கூடாது சொல்லிட்டேன். நான் வீடு கட்டணும், வீடு கட்டினதுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன். அப்ப எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். வீடு கட்டினதுக்கு அப்புறம் பொண்ணு எப்படிப்பா வரும்? அப்ப மட்டும் எப்படி மைசன் கிடைக்கும்? அப்பயும் நாங்க பண்ணுவோம். இந்த ஓடிட சொல்லு, இல்லன்னா இருக்கிற ஆத்தத்துல ஏதோ பண்ணிட்டு சொல்லிட்டேன். என்னப்பா இப்படி பேசுற? சொல்றத மட்டும் கேளுங்க. எங்க கல்யாண விஷயத்தை பத்தி யாரும் இங்க பேசக்கூடாது சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்ப கல்யாணம் காப்பாத்திருடி. கட்டின புருஷன் ஏதோ தப்பு தண்டா நிறைய பண்ணிருப்பேன். அதுக்குன்னு அவசரம் மாட்டி விட்டுறாதடி. கோத்த விட்டா இன்னைக்கு ஜக்குன்னு என்னை அப்படியே கொக்கியில தொங்க விட்டுருவான். அதுக்கு முன்னாடி என் கல்யாண விஷயத்தை பத்தி இந்த வீட்டுல யாராவது பேசுனீங்க, என்ன நடக்கும்னு தெரியாது. அடியே சிம்ரனே, உன் பையன் ஏதோ பிள்ளைய பார்த்து பேசி முடிச்சு வச்சிருக்காண்டி. அதான் வீடு கட்டணும்னு கல்யாணம் பண்ணணும்னு பேசிட்டு போறான். என்னங்க சொல்றீங்க? பாரு, நான் சொல்ற மாதிரி கல்லுக்கடை நடராஜன் பிள்ளைய கட்டணும்னு வை. 5 பவுனும் இல்லாம காரு வண்டி அது இதுன்னு என்னென்னமோ தாரேன்னு சொன்னான். இவன் ஏதோ ஒண்ணுத்துக்கு இல்லாதவங்களை கூட்டிட்டு வர போறான் பாரு. எப்பாடி எப்பா, வீட்டில் நான் பெத்ததான் வீட்டில் ஒரு வேளை கை வேலை வாங்கி செய்ய மாட்டேங்குதுன்னு பார்த்தா வந்ததுங்களும் ஒரு வேலை செய்ய மாட்டேங்குதுங்க. இதுங்களுக்கெல்லாம் வேலை செய்யறதுக்குனே நான் பிள்ளையா பிறந்திருக்கேன் போல. யாராவது வந்தா வீட்டுக்கு வந்துட்டாங்களே அவங்கள அனுசரிச்சு பார்த்துப்போம், வயிறார சாப்பாடு போடுவோம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு பண்ணுனா தானே. வாழு 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 வாழுன்னு ஏன்னா அப்படி கத்துறானே தெரிய மாட்டேங்குது. எப்ப ஆறுமுகம், ஆறுமுகம், அமுதா, அமுதா, அந்த அண்ணா கூப்பிடுறாரு, வா என்னன்னு போய் பாப்போம். என்னது துணிக்கடை பைய மாதிரி இருக்கு? காலங்கத்துல எங்கிட்டு போயிட்டு வருது இந்த ஆளு? வீட்டில் தண்ணி பிடியான்னு சொன்னதுக்கு எங்கிட்ட ஓடுன மனுஷன் இப்பதான் வந்து சேர்றது. அண்ணே சொல்லுங்கண்ணே. எப்பா வாங்க வாங்க. என்னண்ணே இதுவும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லையா. நீங்க பாட்டுக்கு வந்து ஒரு நாள் பொழுது ஆயிப்போச்சு. எப்படியும் உங்க குடும்பத்துல இந்நேரத்துக்கு உங்க 2 பேத்தையும் காணலன்னு தேடவாதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க இங்க இருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாது. உங்க குடும்பத்திலே ஏதோ தேடி இங்கிட்டு வர மாதிரி இருந்தாலும் 2 பேருக்கும் அதுக்கு முன்னாடி கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கவே, யார் வந்து கேட்டாலும் இனி எந்த கொம்பனாலையும் 2 பேத்தையும் ஒன்னும் பிரிக்க முடியாது. அதனால 2 பேரும் இந்த துணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை போட்டுக்கிட்டு கிளம்புங்க. கோயில்ல போய் பேசிட்டேன் ஐயர்கிட்ட. இன்னைக்கே அவர் முன்னாடி சாமி கோயில்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சிருவான். அண்ணே இந்த உதவிக்கெல்லாம் நாங்க எவ்வளவு கைமாறு பண்ணாலும் இடே ஆகாதுண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. இதுல என்னப்பா இருக்கு? என்ன நம்பி வந்தவங்கள நான் கைவிட மாட்டேன். ஆமா ஆமா, நம்பி வந்தவங்களை இவர் கைய விட்டவே மாட்டாரு. ஆத்தாடியாத்தா, இந்த குந்தாணி இங்கேதான் நின்னுக்கிட்டு இருக்காளா? ஐயோ, நம்மள எப்படா கால வரலான்னு காத்துக்கிட்டு கண்காணம் கட்டிக்கிட்டு இருப்பா. எங்க வீட்டை விட்டு போனவங்க இன்ன வரைக்கும் எங்க போயிருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியல. இவனும் இந்த சொல்றேன்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு தெரியறான். இவன் தான் சொல்றானே பெரியப்பாவா சித்தப்பாவானே ஏனோ கொடுக்கு. அவனுக்கு முதல்ல போன போடுங்க. போன போட்டு நம்ம பிள்ளைய முதல்ல கூட்டிட்டு வரணும். கல்யாணம் ஆச்சு அவ்வளவுதாங்க. நம்ம வெளியே தலை காட்ட முடியாதுங்க. உங்களை மாதிரி ஆண்களுக்கெல்லாம் சோத்தை போட்டு வளர்த்ததுக்கு நல்லா பண்ணிட்டீங்கடா. கேரு, அவன் எங்க இருக்கான், என் பிள்ளை எங்க கூட்டிட்டு போயிருக்கான் எல்லாம் எனக்கு தெரியணும். முதல்ல சொல்டா, சொல்லு. ஏய் போன் பண்ணா அவங்களுக்கு. அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு அண்ணனுக்கே ஆப்பு வைக்கிற நீ. போன் பண்ணா. நீ போன் பண்றியா இல்ல என்கவுண்டர்ல போட்டுடலாமா? ஏங்க இவன் போன்ல இருந்து போன் போட்டாலும் அவங்க உஷாராயிக்குவாங்க. இவங்க எல்லாம் எப்படி எல்லாம் யோசிப்பாங்க. ஏய் தம்பி உன் போன் எடுறா, அதுல பண்ணட்டும். உங்க போன்ல வேணாம், என் போன்ல இருந்து பண்ணட்டும். அதுக்கப்புறம் லொகேஷன் எங்க காட்டுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க சார், அதை பண்ணுங்க சார். ஏய் நம்பர் சொல்டா. சொல்லுடா. சத்தமா சொல்லு. போன் போகுது. ஏய் சரியான நம்பர் தானே கொடுத்த. தப்பான நம்பர் மட்டும் எதுவும் கொடுத்திருந்தேன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உரிச்சிருவோம். இங்க பாரு, உன்னைய நாங்க இங்க புடிச்சிட்டோம் வச்சிட்டோம்ன்றது எதுவும் தெரியக்கூடாது, சரியா? அங்க என்ன பண்றாங்க எங்க இருக்காங்கன்னு அப்படியே சொல்ற. அதை விட்டுட்டு வேற ஏதாவது
பண்ணுனால வையே மவனே உங்க அம்மாவை தூக்கிடுமா. இவரு நம்ம பஞ்சாயத்து அப்புறமேட்டுக்கு வச்சுக்கலாம். போன் அடிக்குது, போன்ல யாரு என்னன்னு பாத்துக்கிறேன் சரியா? ஏய் பேசுறா பேசுறா. ஏய் அழுது கிழுது குரல்ல காட்டி கொடுத்தேன்னு வையே மனுஷியா இருக்க மாட்டேன் நானு. ஹலோ பெரியப்பா. டேய் சொல்லியே மவனே, சொல்லியா அப்பா தான் பேசுறேன். பேசுடோ. அவங்க வந்துட்டாங்களாங்க? நீ போன் பண்ணி சொன்னல அந்த மாதிரி 2 பேரும் வந்துட்டாங்கப்பா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன் சரியா? இவன் யாரு? இவன் பெரிய இவன் என் தங்கச்சியை பாத்துக்கிறதுக்கு. எங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்கணும். ஒரு நிமிஷம். அண்ணே செருளினே, எங்க அம்மா எங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நான் காணலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? என்னது இருமுறான்? அப்ப ஏதோ அங்க பிரச்சனை போல இருக்கு. பையனை வச்சு நம்மள கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ? சரி, இதுக்கு நம்ம தான் பண்ணணும். சுருளி என்னடா என்ன? நேத்து நல்லா தான் பேசுன, இன்னைக்கு என்ன சளி பிடிச்சிருச்சா? இப்படி இருமுறியே? ஓஹோ, அப்ப எல்லாரும் இவனை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதான் ஃபோன் பண்ணிருக்காங்களா? ஏய் இன்ன வரைக்கும் ஒழுங்கா தான பேசிட்டு இருந்த, இப்போ என்னடா கிறுமிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா பேசுடா. ஏய் சிக்னல் கொடுக்குறியா? அப்புறம் சொல்ற சொல்லி யாரு என் பிள்ளை இப்போ உடனே நான் பார்த்தாகணும். எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு கேளு. பெரியப்பா எங்க பெரியப்பா இருக்கீங்க? அவங்க இப்போ எங்க இருக்காங்க? என்ன ஆச்சு? ஏய் மவனே, பிள்ளைங்க நம்மளை நம்பி வந்துட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல, அதான் கல்யாணம் பண்ணலான்னு வீட்டுல இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம். என் பிள்ளைக்கு எவ்வளோ கல்யாணம் பண்ணி வைக்கிறது? கையில கஷ்டம் புண்டை கொடுக்க பார்த்துக்க. எங்க இருக்காங்கன்னு கேட்டா உடனே என் பிள்ளைய தூக்கணும். இப்ப ஓஹோ, அவனை வச்சு இந்த கல்யாணத்தை பிரிக்கலான்னு பாக்குறீங்களா? என்கிட்ட அது முடியாது. இப்ப பாருங்க, மதுரையிலயா? மதுரையில நம்ம எப்பயும் கும்பிடுவோம்ல நம்ம குலதெய்வம் கோயில், அங்கதான் ஏன் கூட்டிட்டு போறேன். மதுரையா? அவன் என் உலகத்துல எந்த மூலையில என் பிள்ளைய கல்யாணம் பண்றதா இருந்தாலும் சரி, அவன் தூக்காம விட மாட்டேன். சரி சரி வைக்கிறேன்னு சொல்லு. பாத்தீங்களாப்பா, நம்ம தங்கச்சிக்கு எவ்வளவு ஆடம்பரமா எவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவன் ஏதோ ஒரு கோயில வச்சு கல்யாணத்தை பண்றேன்னு சொல்றான். பாத்தீங்களா? அவங்கள சொல்லி வலிக்கலடா, நம்ம வீட்ல ஒண்ணு பிறந்திருந்துச்சுல அத சொல்லணும். துப்பு கெட்டது. உங்க அப்பா நேத்து கூட அவ கல்யாணத்துக்கு ஒரு நகை போடணும், நிச்சயத்துக்கு ஒரு நகை போடணும், பரிசம் போடுறதுக்கு ஒரு நகை போடணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான வைரத்துல இருந்து தங்கத்துல இருந்து எல்லாம் கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்காருல. இந்த மனுஷனை சொல்லணும். செல்லம் கொடுத்து நம்ம முகத்துல எல்லாம் கரிய பூசிட்டால. இதுல வேற கல்யாணம் பண்ணிக்க போறல. கல்யாணம் அவ எந்த மூலையில போனாலும் சரி, அவளை என்ன பண்றாங்க? கல்யாணம் இது பண்ணிட்டா அவ்வளவுதான், என் மான மரியாதை மொத்தமா போயிடும். அதனால அவளை விடக்கூடாது. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என் பிள்ளையா இந்த வீடு வந்து சேரணும். வண்டியேடு. சரிப்பா. டேய் தம்பி, இவனே விட்டக்கூடாதுடா. கொஞ்சம் அசந்தா போட்டு கொடுத்துருவான். இவனை இலக்கட்டு மாதிரி அள்ளி போடுறா. போய் நம்ம பிள்ளைய கூப்பிட்டதுக்கு அப்புறம் இவனையும் அவனையும் வச்சு பூச கட்டிடலாம். வாடா. புள்ள மட்டும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கும் இவனுக்கும். ஏமா உங்க வீட்டுல சுருளியை பிடிச்சிட்டாங்க போல இருக்கு, அதான் சுருளியே ஃபோன் பண்ணியிருக்கான். ஐயோ என்ன சொல்றீங்க? அவன் ஃபோன் பண்ணும்போதே இருமனால அதுலயே நமக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க சுருளியை பிடிச்சிட்டாங்கன்னு. அதுவும் இல்லாம இந்த கல்யாணம் எங்க நடக்குது என்ன ஏதுன்னு உங்களை பிரிக்கணுன்றதுக்காக தான் எல்லாத்தையும் அவன் கேட்டிருக்கான். ஐயோ, இந்த கிரிமினல் வேலையெல்லாம் இந்த ஆளுக்கு நல்லா தெரியுது. ஐயோ, அவங்களுக்கு தெரிஞ்சா நம்மள வீட்டை விட்டு காலி பண்ணிடுவாங்க. இந்த மரமண்டைக்கு அது புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. இங்க பாருங்கம்மா, அப்படிலாம் நீங்க ஒன்றும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. என்னை தாண்டி எதுவும் உங்களை வந்து சேராது சரியா? எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் சரியா? நீ இருப்ப. உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு தான் இனி இந்த வீட்டுல நான் இருப்பனான்னு தெரியல. படுபாவி பைய. அதனாலதான் எந்த கோயில கல்யாணம் பண்ணுதுன்னு கேட்டதுக்கு நான் கோயில மாத்தி சொன்னேன். சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம திருச்சியில போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு மத்ததை அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? மடி நீ ஸ்ட்ராங்கா இருக்க தானே? உங்க அப்பாவே வந்து கூப்பிட்டாலும் நீ போக மாட்டே தானே? இல்ல
இதே தெளிவோட இரு சரியா? நான் பாத்துக்கிறேன். வேற யாரும் வந்து உங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்க முடியாது. போங்க, போய் வேகமா கிளம்புங்க. சரி. டக்குனு போய் கிளம்புங்க. போங்க போங்க போங்க. தாமதிக்கிற கொஞ்ச நேரமும் ஆபத்து தான். பாரு, மதுரைக்கு நம்ம சொன்ன கோயிலுக்கு போய் அங்க அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இங்க தான் டைரக்டா வருவாங்க. அதனால நீ தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பிடு. அம்மாவையும் கிளம்ப சொல்லிடுறேன். பிள்ளைங்க யாருமே வீட்டுல இருக்க கூடாது. வீட்டை பூட்ட போட்டுட்டு அவங்கவுங்க அங்கங்க போயிடணும். சரியா? யாரு நீ எங்க போய் நிக்க போறன்னு எனக்கு தெரியல. பெரிய பிரச்சனையா வரப்போகுது. என்ன பண்ண போறியோ கடவுளே, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குது. நீ ஏன்னா இப்படி இருக்க? நம்ம வீட்லயே பிள்ளைங்க இருக்குது. ஏன் இப்படி பண்ற? அவங்க வயிற்றுல கொட்டிக்கிட்டு எதுக்கு அப்படி? யாரு நம்மள நம்பி வந்துட்டாங்க. நம்ம தான் பாத்துக்கணும். சரியா? ஐயோ ஆண்டவனே, ஏன் இப்படி இருக்கு? புத்தி கெட்டு போய் காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்கிறதுக்கு நீ என்ன இவனா? வாய மட்டும் படி உள்ள. கொஞ்சம் இடம் கொடுத்து தலைமையில ஏறிக்கிட்டு ஆடுவா. உன்ன மாதிரி பைத்தியக்காரனெல்லாம் கட்டிக்கிட்டு பெரும் தலையெழுத்து எனக்கு. ச்சீ! அவங்களாம் நானானு பாத்துறேன். எத்தனை ஜோடிகளை என் வாழ்க்கையில நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இவங்க தான் 25வது ஜோடி. விட்டுருவனா நானு? உடனே ஆமணிக்கு போன போடுவான். வர சொல்லி பாத்துரலாம் ஒரு கை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புகிறோம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு கற்பனை தான். யார் மனதையும் புண்படும் நோக்கில் உருவாக்கலை. ஜஸ்ட்டு இது ஒரு ஸ்டோரியாக மட்டும் பாருங்கள். நிறைய பேரோட லைஃப்பில் அவசரப்பட்டு நம்ம எடுக்கிற ஒரு டிசிஷனால் நம்மளோட வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். மற்றபடி இது வேறு எந்த ரீசனுமே கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு இது ரொம்ப தப்பு அப்படி இப்படின்லாம் சொல்லாதீங்க. இது ஒரு கதை தான், வேறு எந்த காரணத்து கொண்டும் இல்லை. இனி அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் மொத்தமுமே வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இருக்கும். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். அமுதாவையும் ஆறுமுகத்தையும் சேர்த்து வைக்கலாமா இல்லை எப்படி என்னன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளை மற்றொரு எபிசோடோடு உங்களை வந்து சந்திக்கிறோம்.